ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் இதே மாதிரி கொடுத்துடுவாங்க. ஒரு எவ்ரி வீடியோஸ்க்கு வந்து மினிமம் ஒரு 150, 100, 200 லைக்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் மிக மிக அவசியம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி ஜஸ்ட் டெக்னிக்கலாக பார்க்குறது வேர்ல்டு வைடாக என்ன தெரிஞ்சிட்ருக்கோம், நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட் விட்டுட்டு வேர்ல்டு மார்க்கெட், குளோபல் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது நம்ம இதில் என்ன சொல்லுது, கிஃப்ட் நிஃப்டி ஒரு 95 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருக்குது. மிச்சம் மார்க்கெட் பார்த்திங்க டவுஜான்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5% வந்து சரிஞ்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஏன் சார் பார்க்கணும் அப்படின்னா, இதனுடைய தாக்கம் வந்து நம்ம நிஃப்டி 50லையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன நடக்கும் சார்ட்டில் அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் பண்ணலாம். அதாவது இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு நம்ம நிஃப்டி 50 என்ன ஆகும் இதெல்லாம் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷில் ரிவர்ஸ் ஆகி ரெடி ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஆனாலும் வேர்ல்டு மார்க்கெட் நமக்கு கூட சப்போர்ட் கொடுக்குதா இல்லை அது ஆப்போசிட்டாக போதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து லைட்டாக மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, வேர்ல்டு மார்க்கெட்டில் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா 1% வந்து மைனஸில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் இது வந்து 1% ப்ளஸில் இருக்காங்க. அதாவது ப்ளஸ் மைனஸ் பார்த்தா லிட்டில் பிட் கொஞ்சம் நெகட்டிவாக தெரியுது வேர்ல்டு மார்க்கெட். டவுஜான்ஸ் பார்த்திங்கன்னா கூட இப்போ அந்த ட்ரம்ப் அறிவிச்சது, நான் இல்லைன்னு சொன்னது, டேக்ஸு டேரிஃப் அதெல்லாம் வந்து ஃபால் ஆச்சு. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் இல்லை சரி ஒரு 90 நாளுக்கு ஒத்தி வச்சுருக்கேன் அப்படின்னா மார்க்கெட் க்ரீன் ஆச்சு. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கலாக என்ன சொல்ல வருது, மார்க்கெட்டு எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அதாவது மார்க்கெட் எங்கே விழுந்த இடம் அது, இங்கே ஸ்டார்ட் ஆனது, இங்கே விழுந்தது, ஸோ இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது தொங்கிட்டு தான் இருக்குது, இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. சப்போஸ் இல்லை மார்க்கெட் வந்து ரிகவர் ஆகிடுச்சு அப்படின்றப்போ இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன இடம் இங்கே இருக்குதோ, இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து யோசிக்கலாம் மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்னு. ஆனால் இன்னும் நிலையில்லா தன்மை தான். இப்போ மார்க்கெட்டு திரும்பவும் எங்கள் லோயர் சைட் போயிடுமா இல்லை ரிகவர் ஆகிட்டு மேலே அப்பர் சைடு வருமா டவுஜான்ஸ் பொறுத்தவரைக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மிடில் வந்து எந்த டிசிஷனும் நம்ம எடுக்க முடியாது. ஓகே, டவுஜான்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம நிஃப்டி 50ல் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பண்ணலாம், சார்ட்டை வந்து நம்ம மூவ் பண்ணி ஓகே இதில் என்ன நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ S&P நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போது HDFC இது வந்து ஒரு வாரத்துடைய நிலவரம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டு ஒரு வாரத்துடைய நிலவரம். ஸோ ஒரு வாரத்தில் என்ன சார் ஆயிருக்கு நம்ம நிஃப்டி 50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது HDFC பேங்க், ICICI பேங்க், SBI, அப்புறமா பஜாஜ் ஃபினான்ஸு, ரிலையன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு மூமெண்டம் கொடுத்து சாலிடாக ஒரு 10%, 7% வீக்லி இந்த மாதிரி ஆகிறது வந்து நல்ல விஷயம். பாரதி ஏர்டெல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10%, 9.85% வந்து முன்னேறி இருக்காங்க. அது நல்ல விஷயம். அதெல்லாம் ஐடிசியும் பரவாயில்ல. அதாவது எந்த அளவுக்கு ஃபால் ஆச்சு இருந்தாலும் ரிகவர் கூட ஓரளவுக்கு ரிகவர் ஆகிட்டு நிற்கிறாங்க. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா டாப்பில் ஆல்மோஸ்ட் அது ரீச் ஆகிடுச்சு. ஆனால் நிஃப்டி 50 மிட் கேப்பை வந்து இன்னும் ரீச் ஆகலை. ஓகே, சரி. இப்போ என்ன சார் பண்ணலாம், நான் வந்து புட் ஆப்ஷனில் ஹோல்டிங்கில் இருக்கேன் சார். ஃப்ரெண்ட்ஸ், புட் ஆப்ஷன்ஸ் ஹோல்டிங் இருக்கிறது எப்படி நீங்கள் புட் ஆப்ஷன் தான் ஹோல்டிங்காக இருக்குங்க, அது புரியல எனக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு ரிகவர் ஆச்சோ நீங்கள் ஒரு வேலை நான் சொல்ல இதில் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு ஆப்போசிட்டாக திரும்புதுவா. இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 ப்ரீமியம் வாங்கியிருக்கீங்க. இப்போ ஒரு 90 ப்ரீமியம் குறையுது, ஏதோ ஒரு காரணத்தில் குறையுது, மார்க்கெட் கீழே மேலே ஏதோ ஆப்ஷனில் குறையுது. அப்போ என்ன பண்ணும், உங்களோட ரிஸ்க்கை வந்து நீங்கள் கேல்குலேஷன் பண்ணல. அப்போது நீங்கள் என்ன பண்ணி அசம்ஷன் ஏதோ இன்னும் மார்க்கெட் கீழே போய்டும், மார்க்கெட் லோ ஃபைனான்ஷியல் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே போய்டும் அப்படின்னு நீங்கள் ஒரு கணிப்பு வச்சிங்க. தப்பு இல்லை, கணிப்பு வச்சிங்க. ரைட், ஓகே. உங்களுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் போசல் என்ன பண்ணோம், பொசிஷனை கட் பண்ணணும் இல்லையா. நான் வெயிட் பண்ணி தான் ஆகேன். இப்போ வந்து 90 வந்து 40 வந்துச்சு, 40 30 வந்துச்சு, 30 20 வந்துச்சு, வெயிட் பண்ணுவேன் ப்ரீமியம் அப்படின்னா தயவுசெய்து அந்த மாதிரி ப்ரீமியம் வெயிட் பண்ணி யாரும் அந்த ஸ்டேபிளில் நான் தான் சூறந்துக்கிறலாம் கிடையாது. என் மார்க்கெட் எப்படி எல்லா பேர்பட்ட சூரனையும் அடித்து தள்ளிடும், ஒரு நாள் வரும் அது. ஓகே, அந்த நாள் இதுவாகவும் இருக்கலாம். ஸோ மார்க்கெட்கிட்ட பணிஞ்சு போங்க. நம்ம தவறு இருக்கலாம், மேபி எல்லாருமே சரி, நானும் இல்லை, இன்க்ளூடிங் எவ்வளோ பெரிய ட்ரேடர்ஸ் வந்தாலும் சரி, அவங்க மார்க்கெட்டுக்கு பணியாமல் அடுத்த லெவல் போகவே முடியாது. ஃபஸ்ட் அது புரிஞ்சுங்க. ஓகே, சரி. நான் என்னோடய வியூஸை மட்டும் ஷேர் பண்ணி உங்களுக்கு பயன் அளித்தா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ரைட், நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்கலாம் இங்கே தான் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வருது, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து வருது இல்லைன்னு சொல்ல வரல. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி ரிஜெக்ட் பண்ணி என்னன்னா தாங்க உங்களுக்கு ரிவர்ஸ்க்கான பிளான் தெரியுதா? ரிவர்ஸ்க்கான எதுவும் பிளான் இல்லையே அந்த இடத்துல. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா சரி, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருந்துச்சு. ரைட், ஓகே. அதே மாதிரி இங்கேயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது.
ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு சிக்னல் வரணும் தவிர ஏன்னா ரிவர்சபிள் பிளான் வந்தால் தான் வந்து நம்ம எடுக்க முடியுமே தவிர இந்த பக்கம் ஜஸ்ட்டு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஆகுனா ஒரு ட்ராப் மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே போவாங்க. ஓகே, ஸோ இன்னும் மேலே போய்ட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வரலாமா இல்லை டிசைட் பண்ணுவாங்களே தவிர இங்கேருந்து டக்குன்னு கீழே வருவாங்களான்னு டிசைட் பண்ண முடியும். அதுக்கும் கீழே எதுக்காக வருவாங்கன்னா இப்போ பிரேக் அவுட் ஆன இடம் என்ன ஆகும், சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அப்போது இங்கேருந்து ஒரு சின்ன நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கேருந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 200-150 பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் மேலே இருக்குது. ஸோ அந்த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு வரலாம் இல்லையா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போனால் இன்னொன்று இருக்குது, இன்னும் ஒரு 100-150 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் எங்கெங்கெல்லாம் பிரேக் டவுன் ஆச்சோ அங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாமே தவிர அப்படியே ஃபால் ஆகிட்டு அவங்க நம்ம புட் ஆப்ஷனில் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்றது தவறான கருத்து. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய விஷயம் தான். நீங்கள் ஒரு வேளை சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். ஏன்னா நம்ம சேனல் மேலே நிறைய டூப்ளிகேட் சேனல் வந்துருக்குது. இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ் எக்கச்சக்கமான சேனல்ஸ்லாம் வந்துருக்குது. அது என்னுடைய சேனல் கிடையாது. என்னோடய வாய்ஸ் கேளுங்க, வாய்ஸ் அந்த மேட்ச் ஆச்சுன்னா பாருங்கள். நான் ஆக்சுவலாக என் சேனலில் இல்லையே அது, அந்த பேபி என்னோடய வீடியோ என்ன கண்டென்ட் என்ன தேடி போகிறாங்களா என்ன ஒன்றுமே புரியலது. ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராமு டெலிகிராம் சேனல் என்னென்னமோ இருக்குது. ஆனால் என்னுடைய ஃபேஸ் இருக்குதா பாருங்கள், என்னுடைய வாய்ஸ் இருக்குதா பாருங்கள், அதுதான் வந்து ஒரிஜினல் சேனல். இது வந்து 4300 வீடியோஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். 64,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருப்பாங்க. ஸோ பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஒருவேளை அப்படி சைடில் பார்த்தீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50 வந்து எந்த மாதிரி மூவ் ஆகும்னு சொல்லிட்டீங்க சார். இப்போ பேங்க் நிஃப்டி என்ன சார் ஆகும்? பேங்க் நிஃப்டி தான் நல்லா ரிகவர் ஆகிடுச்சு. பேங்க் நிஃப்டி என்ன ஆகும்? பேங்க் நிஃப்டி நல்லா ரிகவர் ஆகிடுச்சு. ஓகே, ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. அப்போது இந்த இடத்துல ஒத்துக்கிறேன் அப்படின்றப்ப என்ன ஆகும், இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ரைட்டு. இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட என்ன மாதிரி ஆகும், இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ட்ராவல் ஆகுது. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகும். இப்போ இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப சப்போர்ட் எடுக்குமா அல்லது சப்போர்ட் எடுத்து அந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல இங்கே பை பண்ணாங்க இல்லையா, இந்த புல் பேக்கில் பை பண்ணாங்க இல்லையா, இப்போ இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுற இடம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம இங்கேருந்து ஒரு சாலிட் க்ரீன் கலர் கேனில் வந்து அப்படியே இங்கேருந்து ரெட் கலர் கேனில் மாதிரி ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்றது ரேர். அந்த மாதிரி சான்சஸ் வந்து வெரி லோ. என்னன்னா அந்த க்ரீன் கலர் கேன் மேலே பிரேக் அவுட் கொடுத்துட்டு எல்லாம் நியூ ஃப்ரெஷ் பை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வரும். ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் எந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் கூட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்ல வர ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு சேம் ஹிஸ்ட்ரி தான் அங்கேயும். ஸோ இந்த இதில் என்னென்னா என்னுடைய கணிப்பு என்னென்னா, இந்த 2 ஹையும் வந்து ஒரு டைம் பிரேக் அவுட் ஆகிடும், இன்னும் கொஞ்சம் மூமெண்டம் கொடுத்து அதுக்கப்புறம் ரிவர்ஸில் வரலாமா, இல்லை அகைன் இன்னொரு கேனில் நெக்ஸ்ட்டு ரவுண்ட் நம்ம 80,000 ரெசிஸ்டன்ஸு ப்ளஸ் அங்கே வந்து நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் போகுமா வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த இதில் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்காக இன்னும் கொஞ்சம் மூமெண்டம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மூமெண்டம் மார்னிங்கில் நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் பாருங்கள். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ட்ராவல் எடுக்கலாம்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இங்கேருந்து பை பண்ணுவாங்க, ஆல்மோஸ்ட் இதில் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட் பண்ணுறதுல நம்ம இன்னும் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி வெளியே வரலாம். இது வந்து டே கேனில் இது. இந்த இடத்துல ஒரு மேக்ஸிமம் வந்து வெளியே வருவாங்க. அந்த வெளியே வர சொல்ல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்களே, அந்த மேலே மூமெண்ட்டமே நீங்களும் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க இன்டர்டே ட்ரேடிங்காக. ஓகே, ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்ன வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நிஃப்டி மிட் கேப் என்ன சார் ஆகும்? நிஃப்டி மிட் கேப் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 54,000 இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் அங்கே இருக்கிறதுனால 54,000 இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு லைட்டாக லிட்டில் பிட் மேலே கீழே சப்போர்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சேம் இதே மாதிரி இந்த மூமெண்டமில் கொஞ்சம் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி சீக்கிரமாக எக்ஸிட் ஆகிடுங்க. ஒருவேளை மார்க்கெட் வந்து இங்கே மேலே போகாமல் இங்கே ரிவர்ஸ் ஆகுதுன்னா சின்னதாக வெயிட் பண்ணோம், கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது நிஃப்டி மிட் கேப்பில். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கே பை பண்ணவங்க எல்லாமே கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் இந்த இடத்துல. இந்த இடத்துலையோ இதுக்கு மேலேயோ கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். நீங்கள் மார்னிங்கில் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த பாசிட்டிவை ஓப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம், 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் ஹோல்டிங் பண்ணுற வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த பையர்ஸ் இருக்காங்க, பையர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹோல்டிங் பண்ணுறதுல எந்த பலனும் கிடையாது. வீடியோ பிடிச்சிருக்கணும், பிடிச்சது மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோக்கு மினிமம் நான் கூட ஒரு 150 லைக்ஸ் நம்ம கண்டினியூஸ் பண்ணலாம். 150 லைக்ஸ்னால் கம்மியாக இருந்தால் நம்ம வீடியோ போடுறதுக்கு அர்த்தமே கிடையாது. ஓகே, மறக்காமல் உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணிவிடுங்க.